தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்த பிள்ளைகள் தன்னை காத்து கொள்வார்கள். இந்த உலக பாவங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்வார்கள். வேத வசனத்தின்படி தங்களை காத்து கொள்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் பிறந்த ஜனங்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தின் மீது நம் விசுவாசம் உள்ளவர்களாய் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகள் இந்த உலக பாவங்களுக்கு, துன்மார்க்கமான காரியங்களுக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம் பாவம் நிறைந்தது, பொல்லாங்கு நிறைந்தது, தீமை நிறைந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவினுடைய விருப்பம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் தரித்திருக்க வேண்டும். அவருடைய அழியாத வார்த்தைகள், வசனங்கள் நமக்குள்ளே தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே இந்த உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள முடியும். நமக்குள்ளே வேத வசனங்கள் இல்லை என்றால் நாம் இடறி போய்விடுவோம், பாவத்தில் விழுந்து போய்விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை வசனத்தின்படி இருக்க வேண்டும். நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று. நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது இந்த உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலக காரியங்களிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த உலக காரியங்கள் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களே என்றைக்கும் நிலையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடிக்கு பிதாவின் அன்பிலே நிலைத்திருப்போம். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவ சித்தம் செய்கிற ஜனங்கள் என்றென்றைக்கும் பரலோக ராஜ்யத்திலே நிலைத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பிரியமானவர்களே, நமக்குள்ளே காத்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? உலகத்தில் உள்ள தீமையான காரியங்களுக்கு, பொல்லாப்பான காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு விலகி காத்து கொள்கிறோமா? தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா?
நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் காத்து கொள்ளும் போது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பொல்லாங்கனால் நம்மை தொட முடியாது, சத்ருவானவனால் நம்மை தொட முடியாது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே சத்துருக்களின் போராட்டம்? ஏனென்றால் உலக பாவங்களுக்கு விலகி காத்து கொள்ளாமல் பாவத்திலே அடிமையாய் வாழ்வதினாலே சத்ருவானவன் வருகிறான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. பிரியமானவர்களே, நம்மை தேவன் பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பொல்லாப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். உன்னை போல் பிறனிய நேசி என்றார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது எந்த பொல்லாங்கனும் நம்மை தொட முடியாது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள்? ஏனென்றால் அன்பு கூறவில்லை. சகோதரர்களை பகைக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் கிரியை செய்வான். ஒருபோதும் இருளான காரியங்களுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், ஆனால் தீமை செய்கிறவனோ தேவனை காணவில்லை. நம் தேவனுடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை பின்பற்றாதபடிக்கு நன்மையான காரியங்களை பின்பற்ற மாத்திரமே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். நிலையான பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே. நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே தருகிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க, செய்து கொடுங்கப்பா. பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை செய்து கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. கர்ப்பத்தின் கனி தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தனகன் தொரோ ஷகதனமலகதுரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா ரா தரகதரபா ரபா ரபா ரகந்தர ஷதரகலதரபா. தடைகள் விலகட்டும், தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர சந்த ரதன ஹதுரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமே மாற்றி கொடுங்கப்பா. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களை மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ரீபா ரபா ரபா தூர் ரபா கரத ரபா ரியா கபர சந்த ரதன ஹதுரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தோரோ ஷகதனமலஹதுரபா. கர்த்தரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா கரா ஷாக்கா ராக்கா துராக்கா தரபா ரபா கபரா சாந்தா ரதனா ஹதுரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு வழி வாசலை திறந்து கொடுங்கப்பா. சொந்த வீட்டை ஏற்படுத்தி கொடுங்க. வாடகை தேவைகளை பண தேவைகளை சந்திங்கப்பா. கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யுங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன ஜெப குறிப்புகள் வைக்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிபூரண சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.